அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற சொன்ன பாவேந்திரி வார்த்தைகளை தொட்டு என் உரையை துவங்குகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு சிங்கப்பூரில் தமிழ் மொழியின் வளர்ச்சி. சிங்கப்பூர்ல தமிழ் மொழி எவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்றது அதோட கலாச்சாரம், அதோட அவர்கள் தமிழை பயன்படுத்துகிற தொன்மை, இதெல்லாம் வச்சு ரொம்ப இலகுவா நம்ம சொல்லலாம். இந்தியாவில் இங்க இருக்க நிறைய பேர் இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கிறோம்னு நான் உணர்றேன். அங்க பள்ளிகளில் படிக்கும்போது நமக்கு சொல்லி கொடுத்தது பதறிய காரியம் சிதறிப்போ, இப்படிதான் நான் பள்ளியில படித்தேன். ஆனா இப்ப இங்க சிங்கப்பூர்ல அவங்க சொல்ற வார்த்தை யாராவது சொல்ல முடியுமா? பதறாத காரியம் சிதறாது. ஸோ இந்த வார்த்தை பயன்பாடுகளே அவங்க தமிழோட வளர்ச்சியை சிறப்பா எடுத்து காட்டுது. இப்ப இதை நான் 3 பகுதியா நான் பிரிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த தலைப்பை. இப்ப குழந்தைகளும் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ஒரு கேள்வியோட நான் நிகழ்ச்சியை தொடங்குறேன். மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, இது 3 இல்லாம ஒரு கன்சிக்யூட்டிவ் 3 days உங்களால சொல்ல முடியுமா? வித்தவுட் மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே. Without using Monday, Wednesday, Friday, we have to tell 3 consecutive days. Is it possible? சொல்ல முடியுமா? முடியாது. சொல்லுங்க, முயற்சி செய்யுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. It's not consecutive. தொடர்ந்து 3 நாள் கிடையாது. நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. நேற்று, இன்று, நாளை, 3 consecutive days. Yesterday, today, tomorrow. So இதே மாதிரி நான் 3 பிரிவா நான் பிரிக்கிறேன். நேற்று எப்படி இருந்தது தமிழ் சிங்கப்பூர்ல, இன்று எப்படி இருக்கு, நாளை எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இப்பே ஒரு உதாரணம் சொல்லிட்டாங்க. ஆங்கிலத்துல சொன்னாலும் சொல்லுவோம் அப்படின்னு. இப்படி இல்லாம இருக்கணும். சரியா? இதுதான் நோக்கம். குழந்தைகள் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் படங்களோட எடுத்திருக்கேன். ஒரு உரையாடலாவே இந்த நிகழ்ச்சி போகட்டும் அப்படின்னு. இப்ப சிங்கப்பூருக்கு தமிழர்கள், இந்தியர்கள் வந்தது 13ஆம் நூற்றாண்டுலையும் 13ஆம் நூற்றாண்டுலையும் வணிகத்திற்காக மட்டும் வந்துட்டு போயிருக்காங்க. இது சிங்கப்பூர்ல ஆவணப்படுத்தப்பட்ட தகவல்கள் அடிப்படையில் நான் சொல்றேன் இந்த விஷயங்களை. அடுத்தபடியா சிங்கப்பூர்ல குடியமர்ந்தது இந்தியர்கள் வந்தது 1819 இருந்து 1950 வரைக்கும் வந்தவங்க தான் இப்ப குடியுரிமை பெற்று சிங்கப்பூரர்களா இங்க நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கூட நம்ம இருக்கிறோம். அப்ப வந்தவங்க எல்லாம் என்ன மாதிரியான வேலைக்கு வந்தாங்க அப்படின்னா, ஒப்பந்த தொழிலாளர்களா வந்தாங்க அதிக எண்ணிக்கையில. அடுத்தபடியா சில அரசு அலுவலர்களாகவும் வந்திருக்காங்க. ஏன்னா ஒப்பந்த பணியாளர்கள் வந்தா அவங்க அரசுக்கு வேலை பார்ப்பாங்க. அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கிற இடத்துல இருக்கிற ஒரு மக்களா, இணைப்பு மக்களா, அரசு அலுவலர்களாகவும் வந்திருக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான நிறைய மக்கள் வந்திருக்காங்க. அப்ப இருந்த மக்கள் தொகை 18,000. மொத்த இந்திய சமூகம் சிங்கப்பூர்ல 1919 இருந்து 1950 இருந்த மக்கள் தொகை 18,000. அதுல அதிக அளவு தமிழர்கள். இதுதான் நமக்கு தெரிந்த பதிவு செய்யப்பட்ட தகவல். இன்னைக்கு
சரியா? சரி, ஒரு நாட்டோட மொழி வளர்ச்சியை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தப்ப, மக்கள் தொகையோட அளவீடு வச்சு எவ்வளவு மக்கள் இப்ப தமிழர்கள் இருக்கிறாங்க, அப்பதான் தமிழ் அந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அது ஒரு. அடுத்து, எங்கெல்லாம் பயன்படுத்துற இடங்கள்ல அதோட விரிவாக்கம் இருக்கு, இணையதளத்திலையும் டெக்னாலஜிலையும் தொழில்நுட்பத்திலையும் எவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கு, அது அந்த மொழி இரண்டாவது மொழியாக அந்த நாட்டில் இருக்கா, சர்வதேச அளவீட்டுல அதோட குறியீடு என்ன, இதுதான் வந்து மெயின் கருத்துக்களா வந்து சொல்றாங்க. நம்ம இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரிலாம் இன்னைக்கு 1860களில் 13,000 இருந்த மக்கள் தொகை இன்று இந்தியர்கள்ல 54% நம்ம தமிழர்கள் இருக்கிறோம். பயன்பாட்டு தளங்கள்ல அதிகாரப்பூர்வ பயன்பாடு, நமக்கு எல்லா இடத்துலையும் தமிழ் மொழியை பார்க்க முடியுது, பேச முடியுது, உரையாட முடியுது. கல்வித்துறை, சிங்கப்பூர் வந்து இவ்வளவு முன்னிலைப்படுத்த இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் சிங்கப்பூர் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இருமொழி கொள்கை. அந்த இருமொழி கொள்கை வந்து அலுவலக தாய்மொழியாக பயன்படுத்துறது தமிழ் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அது ஒரு வளர்ச்சி. அடுத்து ஊடகங்கள், அச்சு ஊடகம் பிளஸ் டிஜிட்டல் மீடியால தமிழ் முரசு. தமிழ் முரசை தொடங்கினது யார்? குழந்தைகளுக்கு அனுப்பி, நம்ம மனதளவில் குழந்தையாக இருந்தாலும் குழந்தைகளை பதில் சொல்ல சொல்லு. நல்ல முயற்சி. வேற யாரும் முயற்சி பண்றீங்களா? இப்ப பதில் வேற சொன்னாங்க. சொல்லுங்க. வெரி குட். கோ சாரங்கபாணி அவர்கள். அடுத்து வானொலி, ஒலி 96.8. எத்தனை பேர் எஃப்எம் கேக்குறீங்க? இப்ப ஒரு நாட்டுல ஒரு மொழிக்கு ஒரு நாடு எவ்வளவு சிரத்தை எடுத்து அதை செய்யுது அப்படின்றது அதை பயன்படுத்தாளர்கள் தான் முடிவு செய்யணும். நம்ம எவ்வளவு அதை பயன்படுத்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த நாடும் அதன் மேல அதோட பங்களிப்பை கொண்டு வரும். அது அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். அடுத்து தொலைக்காட்சி, வசந்தம். குழந்தைகள் தொலைக்காட்சி பார்க்கிறத தவிர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. இருந்தாலும் அரசு வசந்தம் என்ற ஒரு தொலைக்காட்சி நமக்காக இருக்கிறது. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒளிய முடியும், அது மட்டும்தான். இப்ப 24 மணி நேரமும் டெக்னாலஜி வைஸ் வந்து இதுல வந்து இந்த நிகழ்ச்சியில இத பேசுறதுக்கு நமக்கான பெருமை ஒண்ணு இருக்கு. தமிழ் மொழி டெக்னாலஜிக்கலா உள்ள கணினிக்கு உள்ள வந்து இணையதளத்துல அதிக பயன்பாடா இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் பெரியாரோட எழுத்து சீரமைப்பு. எழுத்து சீரமைப்பு அப்படின்னா பெரியவங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல நை எப்படி போடுவோம், மேல ஒரு கோடு போட்டு போடுவாங்க நமக்கு முன்னாடி இப்படி கோடு போட்டு 3 சொல்லி போடுவாங்க. அது வந்து பெரியார் வந்து எப்படி பார்த்தார் அப்படின்னா, அவரு அச்சு கோர்க்கிற பணியும் அவர் செய்வார். செய்யும் போது அது வந்து ரொம்ப சிரமமா இருந்தது. அதனால அந்த மேல இருந்த துணைகளை கீழே இறக்கி ஒரு நைன் போட்டு எழுதினார். இந்த இதுதான் கணினியில கொண்டு வரும்போது இலகுவா இருந்தது. அதை தட்டச்சு செய்யறதுக்கு, கம்ப்யூட்டர்ல டைப் பண்றதுக்கு ஒரு எளிமையான முறையா அது வந்தது. சிங்கப்பூர்ல 1990ல இருந்தே அதை தொடங்கிட்டாங்க. அதிகாரப்பூர்வமாகவும் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை அலுவலக மொழியில சிங்கப்பூரும் கொண்டு வந்தது.
இந்தியா தமிழகத்துல கொண்டு வந்தது 1973 அந்த டைம்ல, 77 அந்த நேரத்துல. ஒரு மொழியை வளர்க்கணும் அப்படின்னா எங்க இருந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னா நூலகம். இதோட எதிர்வினையா தான் நான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவோம். இன்ஜினியரிங்ல ஒரு மொழியை அழிக்கணும்னு என்ன பண்ணுவாங்க? நூலகத்துல தான் கை வைப்பாங்க. நம்ம நெகட்டிவ சொல்லி தான் பாசிட்டிவ சொல்ல வேண்டியிருக்கு. சிங்கப்பூர்ல 200K மேல தமிழ் புத்தகங்கள், 200,000 புத்தகங்கள் சிங்கப்பூர் நூலகங்கள்ல தமிழ் புத்தகங்கள் இருக்கு. நேற்று சொல்லிட்டேன், இன்று நாளையில இதை மட்டும் ஒரே ஒரு இது சொல்லிடுறேன். நாளையில இருந்து வாரம் மினிமம் ஒரு புத்தகமாவது நூலகத்திலிருந்து எடுக்கு. நூலகத்தோட பயன்பாடு அதிகரிக்கத்தான் நாளைக்கு நாம் வளரும் போது, நம் பிள்ளைகள் வளரும் போது நிறைய புத்தகங்களை சிங்கப்பூர் தேசிய நூலக வாரியம் வாங்க முயற்சி செய்யும். சரியா? வணிகம், நம்ம சிறப்பு விருந்தினர் இருக்காரு. வணிகம் பற்றி அவருக்கு நம்மை விட அதிகம் தெரிந்திருக்கும். சிங்கப்பூர்ல வெப்ல ஒரு எக்ஸாம்பிள் தேக்கா.sg தமிழர்களுக்கான, இந்தியர்களுக்கான ஒரு இணையதள உதவி பண்றாங்க. ஸோ இது மாதிரி எல்லா அம்சங்கள்லையும் சிங்கப்பூர் அரசு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ் மொழி வளர்ச்சி இரண்டாம் மொழியாக ஏற்புத்திறன் நம்ம சொன்னதுல 4வது புள்ளி. ஒரு சட்ட அந்தஸ்து. நான் இங்க 2008 NTUல படிக்கிறப்ப ஒரு லா கோர்ஸ் இருந்துச்சு. அதுக்காக ஒரு பயிற்சிக்காக எங்களை இங்க இருக்க கோர்ட்டு கூட்டு போயிருந்தாங்க. அங்க இதுக்கு முன்னாடி இருந்த நீதிபதிகள் எல்லாரோட புகைப்படங்களும் இருந்தது. நான் போயிருந்த நேரத்துல 11 பேரோட புகைப்படங்கள் இருந்தது. அதுல 10 பேர் தமிழர்கள். இன்னைக்கும் நீங்க வாய்ப்பு கிடைந்தா போய் பாருங்க. இதெல்லாம் தான் நம்ம தமிழ் மக்கள் இங்க உண்மையிலேயே சிங்கப்பூரை ரொம்ப பெருமைப்படுத்தி சொல்றதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்க இருக்க மொத்த மக்கள் தொகையில சிங்கப்பூரர்களோட தமிழர்களோட அளவு மிக குறைவாக இருந்த போதிலும் சிங்கப்பூரை கட்டமைத்து மேலெழுப்பியதில் தமிழர்களின் பங்கு ரொம்ப அதிகம். அதனால அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் தமிழையும் ஒரு அங்கீகார மொழியாக கொடுத்து பெருமைப்படுத்தி இருக்கிறது நம்ம சிங்கப்பூர் அரசு. நீங்க எங்க போனாலும் இது மாதிரி 4 மொழிகளை பார்க்கலாம். அதுதான் அதிகாரத்துவ மொழியோட அடையாளம். நம்ம தமிழ் மொழி பேசுற நம்ம ஆங்கிலமும் மிக சரளமா பேசுறதுனால நம்ம தெற்காசிய சந்தைக்காக ஒரு இணைப்பா சிங்கப்பூர் இருக்கு. பை கல்ச்சுரல் எக்ஸ்பர்டைஸும் நம்ம கிட்ட இருக்கு. அதன் மூலமா கல்ச்சுரல் வேல்யூஸ் அதிகமா இருக்கு. கலாச்சாரம் பிளஸ் சுற்றுலா, டூரிசம் இஸ் ஹை இன் சிங்கப்பூர். ஓகே, இது நாளை நாம என்ன பண்ணணும்? ஒண்ணு சொல்லியாச்சு, நூலகத்துல அடிக்கடி புத்தகம் எடுங்க. குழந்தைகள் இந்த வயசுல இருந்து பழகுங்க. எம்ஆர்டில போறப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு கார்டு வச்சிருக்கோமா, டேப் பண்ணிட்டு உள்ள போறோமா, அதை ரீசார்ஜ் பண்ணுவோமா, டாப் அப் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு ஒரு மிஷின் இருக்குல்ல, அதுல போனோன்னு என்ன பண்ணுவோம்? கார்டை வைப்போம், ஆங்கிலத்துல வரும், 10 வெள்ளி 20 வெள்ளி அமுக்குவோம், கார்டை போட்டு இல்ல காசை வச்சு எடுத்துட்டு வந்துடுவோம். ஆனா இனிமே போகும்போது ஒவ்வொரு முறையும் அங்க மேல தமிழ் இருக்கா, போன உடனே தமிழ் அமுக்கும். தமிழ் மொழி பயன்பாடு அதிகரிக்க அரசும் இன்னும் அதிகப்படியான செயல்பாடுகள் நமக்கு தரும். இது பெரியவர்களுக்கும்
வங்கியிலையும் இதை பயன்படுத்துங்க. ஏடிஎம்ல வெப்சைட்ஸ் பயன்படுத்துறப்ப வளர்தமிழ் இயக்கம், இது சொல்லாம தமிழ் வளர்ச்சியை சிங்கப்பூர்ல சொல்ல முடியாது. பலதரப்பட்ட நிறுவனங்களை ஆர்கனைசேஷனையும் இணைத்து வளர்தமிழ் இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கு. இதுல நம்ம போன உடனே ஆங்கிலம் வரும், தமிழ் இந்த மாதிரி வரும். முடிந்த வரைக்கும் இணையதளங்கள் பார்க்கும்போது தமிழ்ல பயன்படுத்துங்க. அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம். எப்பயும் தமிழை நேசிப்போம், தமிழில் பேசுவோம். சொல்லலாம் ஒரு தடவை, குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நான் சொல்றேன், திருப்பி சொல்லுங்க. தமிழை நேசிப்போம், தமிழில் பேசுவோம். நெஞ்சார்ந்த நன்றிகள் அனைவருக்கும். மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.